வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாங்க. நல்ல லேயராக நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மெஷரிங் கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேங்க. ஓமம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லது, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்ல ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துருந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்குங்க. நான் மெஷரிங் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பதத்தில் நான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது உள்ள ஸ்டஃபிங்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவிக்கிறேன். இப்போ எல்லாமே நான் துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாங்க. நான் கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மாவு அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் தேய்ச்சிக்கோங்க. நான் இந்த சைஸில் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே சின்ன பால்ஸாக நான் உருட்டிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம மாவு தூவிக்கலாம். தூவிட்டு நல்ல ஒரு பெரிய ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு சப்பாத்திக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிருக்கேன். சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக இது போல் மாவு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்து வரும். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நல்லா வெந்து நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ வெஜிடபிள் ஸ்டஃப்டு பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.